நீங்க சொல்லக்கூடிய அந்த மனித நேயங்கள்ல மதம் இல்லை என்று சொல்பவர்களை விட லட்சம் மடங்கு மேல மனித நேயத்தை நாங்கள் மதம் சொல்றதுனாலதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது பதில். அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டாரு, ஐயா ஏன் சொத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், செக்ஸுக்காக ஏன் பண்ணல அப்படின்னாரு. அந்த இரண்டாவது திருமணம் கட்டாயத்தின் பேர்ல பண்ணும்போது அவருக்கு வயது 72 வயது உள்ள ஒரு மனிதனுக்கு செக்ஸ் எந்த அளவு இருக்குன்னு ஒரு சாதாரணமா தெரியும். ரெண்டாவது, ஒரு பொது வாழ்க்கைன்னு வந்தவருக்கு ஒரு சொந்த வாழ்க்கை கிடையாது. அவர் சிறு வயசுலேருந்தே சுத்தினார். இப்ப நாகம்மையார கூட சேர்ந்து கூட அவர் ஒன்னும் ஒரு புள்ள பெத்துக்கல. ஏன்னா அவருக்கு பொது வாழ்க்கைன்னு வரும்போது எனக்குன்னு ஒரு குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னா அது எனக்கு பாரம் ஆயிடும். நான் ஏன் கல்யாணம் இல்ல, எனக்கு என்ன பொண்ணு தர மாட்டாங்கன்னு சொல்லியா? கிடையாது. பொது வாழ்க்கையில ஈடுபடும் போது அதனால வர பிரச்சனைகள் குறையும். இது ஒரு பெரிய செக்ஸ் யாருக்கு முக்கியம்னா நம்ம பொண்டாட்டி நம்ம புள்ளன்னு இருக்கிறவங்களுக்கு தான் அது பெரிய முக்கியம். எங்களுக்கு அது பெரிய முக்கியம் கிடையாது. எங்களுக்கு சமூகத்தோடு தான் முக்கியம். இது எங்களுடைய கருத்து. இதை மறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அது காரணம் நீங்க உடம்புல பண்ணிக்கிற ஒரு மாற்றமா கூட இருக்கலாம். அதை எங்களால தவிர்க்க முடியாது. அது நீங்க ஏதோ பண்ற உங்க மத சார்பா நீங்க பண்ற ஒரு மாற்றமா இருக்கலாம். அதை பத்தி எனக்கு ஆழமா தெரியாது. ஆனால் நாங்கள்லாம் ஏன் பண்ணிக்கலன்னு கேட்டீங்கன்னா, பொது வாழ்க்கைன்னு வரும்போது குடும்பங்கிறது ஒரு தலைவலி. தேவைக்கு அதிகமா அங்க ஜனத்தொகை இருக்கு. பிரம்மா தான் கடவுளை கொடுக்கறாங்கன்னா இங்க குடும்ப கட்டுப்பாடு வெட்டுறாங்கன்னா பிரம்மாக்கே கவர்மெண்ட் ஆர்டர் போட்டான். அதனால இந்த தேவையில்லாங்கறனால அதை ஒதுக்கி வச்சோம். வேற கேள்வி. அஸ்ஸலாமு சிப்பிராஜன் இன்னைக்கு திருக்குறானை படிக்கக்கூடிய அளவுக்கு எண்ணங்கள் தூண்டப்பட்ட விஷயத்தை வெளிப்படுத்தினாரு இன்றைய விவாதத்துல. அதுலயே நீங்க இந்த விஷயங்களுக்கும் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது மனித நேயத்திற்கு எதிராக பெரியார் சொன்ன கருத்துக்கள் நல்ல வாதங்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதற்கான விளக்கம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த சிலை வைக்கிறத இன்னும் ஆதரிக்கிறீங்க. எந்த அளவுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் பொருளாதாரம் செலவழிக்கப்படுது, இதை மனிதநேய பணிகள் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தலான்றதுக்கும் நீங்க விளக்கம் சொல்லல. அதுக்கும் விளக்கம் சொல்லணும். அடுத்ததாக ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, இது ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த விவாதம் நேரம் கொடுக்கப்படாம அவர் அழைச்சதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அவருக்கு நேரம் கொடுக்கப்பட்டு திருக்குரான் அவர் ஆய்வு செய்து அடுத்தது பெருந்தலைவர்கள் அழைச்சிட்டு மீண்டும் விவாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தேதியை ஒரு வீரமணி போன்றவர்கள் இன்னும் அதுல உள்ள அவர்களுடைய அந்த தலைவர்களை எல்லாம் அழைச்சிட்டு இன்னொரு தேதி அவர்கிட்ட வைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நேரம் கொடுக்கப்படல. நான் வெறும் பைபிளை படிச்சிருக்கிறேன், பகவத்கீதையை படிச்சேன், குரானை படிக்கல அப்படின்றாரு. குரானையும் படிச்சு குரானை பத்தி விவாதம் பண்றது, குரானை பற்றி ஞானம் வேணும். இப்போ நீங்க பைபிளையும் இது பகவத்கீதையும் படிச்சிருக்கிறீங்களா அப்படின்றத நீங்களும் விளக்கணும். அவருடைய முதல் கேள்வி என்ன கேட்கிறாரு? பகவத்கீதை மனிதநேயத்தை பற்றி இல்ல, சிலைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு இல்லை. அது ரெண்டாவது கேள்வி. மனிதநேயம் பெரியாரிடம் இல்லை, பகுத்தறிவாளர் மனிதநேயம் இல்லைங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு வச்சாங்க. அதுக்கு சிற்பி ராஜன் பதில் சொல்லன்னு சொன்னாரு. எங்களுடைய கொள்கை முழுக்க முழுக்க மனிதநேயம் தான். அதுக்கு உதாரணம் சொன்னா நேரம் வளர்ந்துட்டு போகும். உங்களுக்கு பரவாயில்லன்னா நான் செய்யறேன். கடலூர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் தாழ்த்தப்பட்டவர். அப்ப காமராஜர் முதலமைச்சர். அந்த ஊர்ல காளி கோயில் விசேஷம் சொல்லி வீட்டுக்கு 2 ரூபா வரி போடுறாங்க. எல்லா மக்களும் 2 ரூபா கொடுக்கறாங்க. அந்த காளியோட சிலையை தூக்கிட்டு வரும்போது தாழ்த்தப்பட்ட தெருவுக்குள்ள அந்த சிலை போகாது அப்படின்னு மேல் ஜாதிக்காரன் தடுக்கிறான். அப்ப அந்த கீழ் ஜாதிக்காரங்க என்ன கேட்கறாங்கன்னா, நாங்களும் தானே 2 ரூபா கொடுத்தோம், நீ ஒன்னும் சாமி எங்க தெருவு கொண்டு வா, இல்லன்னா 2 ரூபாய் திருப்பி கொடுக்குறான். அப்ப அந்த ஊருக்காரன் என்ன சொல்றான்னா, நீ இந்த ஊர்ல வசிக்கிற, நீ வரி கொடுத்தாவணும், நீ கீழ் ஜாதி, நீ பறையன், உன் தெருவுக்குள்ள சாமி வராதுன்னு சொல்றான். அப்ப அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் போய் காவல் நிலையத்தில் புகார் பண்றாங்க அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட. அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர், பெரியார் தொண்டர், பெரியாரை ஏற்றுக்கொண்டவர். அப்பெல்லாம் நீங்க தாழ்த்தப்பட்டவர்லாம் இன்ஸ்பெக்டர் சீட்டுக்கு வர முடியாதுங்க. முழு திறமையும் பெரிய அறிவு இருந்தா தான் வர முடியும். அந்த ஊர்ல எஸ்பி பாப்பான், எப்படியாவது இந்த ஆள வேலையில தூக்கணும்னு அவன் கங்கணம் கட்டிட்டு இருக்கான். தகுந்த மாதிரி இந்த மக்கள் போய் பெட்டிஷன் கொடுத்தாங்க. அவர் பெரியார் தொண்டர் என்ன பண்ணாரு, ஒரு தவறு பண்ணிட்டார். எப்ப இது காளி பிரச்சனைப்பா, நான் காளியை நம்புறவங்க கிடையாது, நீங்க எல்லாம் நம்புறீங்க, காளிகிட்டே போய் தீர்த்துங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. இந்த போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவன் குச்சி எடுத்து அவன் மண்டை அடிச்சு, அவன் குச்சி எடுத்து இவன் மண்டை அடிச்சு ஊர்ல நிறைய ரத்த பிரச்சனை ஆயிடுச்சு. சிக்கலாகவும் எஸ்பி இவரை வேலையை விட்டு தூக்கிட்டான். இந்த இன்ஸ்பெக்டர் சரியா வேலை செய்யாததுனால இவர் பணி நீக்கம் செய்யப்பட்டேன்னு. அப்ப அந்த தாழ்த்தப்பட்டவர் என்ன பண்றாரு, நேரா பெரியார்ட்ட போறாரு. பெரியார்ட்ட போய், ஐயா இந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சு, நான் கடலூர்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன், ஊரு பிரச்சனை வந்தாங்க, காளிகிட்ட போய் தீர்த்துக்கன்னு சொன்னேன், என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாரு. ஐயா என்ன தெரியுங்க சொன்னார், சி எந்திரிச்சு போய் வெளியே முதல்ல, எந்திரிச்சு போயா வெளியே, உனக்கு எதுக்கு அரசு சம்பளம் கொடுக்கறான், உனக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு.
ஊர்ல வந்து பிரச்சனை வராம பார்க்கதான் உனக்கு அங்க சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கான். உனக்கு கடவுள் இல்லைன்னு தெரியும், அந்த முட்டாளுக்கு தெரியுமா? நீ போய் தீர்த்து வைக்கிறத விட்டுட்டு இங்க வந்து வேலைக்கு வெளியே போயான்னு கொச்ச வார்த்தையில திட்டார். சின்ன பிள்ளைய கூட வாங்க போங்கன்னு பேசுற பெரியார் திட்டிட்டு அப்புறம் சொல்றாரு, ஏயா நீங்க எல்லாம் அந்த நாற்காலிக்கு வரணும்னு தானே நான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கேன், அங்க போய் உட்கார்ந்த அப்புறம் அந்த சாமியை கும்பிட்டு போய் உனக்கு என்ன குறைஞ்சு போகுதுன்னு கேட்கிறாரு. தோழர்களே, தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், சொல்வது தந்தை பெரியார். நீங்க எல்லாம் அந்த நாற்காலிக்கு வரணுங்கிறதுக்காக தானே நான் இந்த பாடுபட்டு இருக்கேன். நீங்க அங்க போய் உட்கார்ந்த அப்புறம் சாமியை கும்பிட்டு தொலைங்களேன், உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்கிறார். அப்புறம் அவருடைய உணர்வு கடவுளை மறுப்பதா மனித நேயமா, அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இரண்டாவது, இது உண்மையிலுமே நடந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அவர் வந்த உடனே காமராஜருக்கு போன் பண்ணி அந்த பையன் அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டாரு, அவருக்கு ஏதாவது பண்ணுங்க ஏனாரு. கடலூர் வரத்துக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டருக்கு காமராஜர் வேலை திருப்பி போட்டு கொடுத்துட்டாரு. அதனால அவருக்கு கடவுள் மறுப்பை விட மனித நேயம் தான் அவர் இருந்தாரு. இரண்டாவது கேள்வி என்னங்க, சிலைக்கு இவ்வளவு ரூபாய் செலவு பண்றீங்களே, இந்த பணத்தை வந்து வேற நல் வழியில செலவுபடுத்த கூடாதா அப்படின்னு கேக்குறீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, சில பேரை நாம மறக்க கூடாது, அவர்களுக்கு சிலை இருப்பதுதான். நான் தான் சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி, நம்மள அடிமையா வச்சிருந்த வெள்ளக்காரனுக்கெல்லாம் ஒரு முழுக்க சிலை வச்சிருக்கிறோம். நமக்காக வாழ்ந்த பெரியாருக்கு சிலை வைக்கிறது என்ன தப்பு? நாங்க ஒரு 10 நாள் பிரச்சாரம் பண்ணா இவன் இந்த எல்லக்கல்ல கும்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த திண்டுக்கல் 10 கிலோமீட்டர் போனா அதுகிட்ட சூடத்தை கொளுத்தி கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு 10 நாள் நாங்க பிரச்சாரம் பண்ணலன்னா, அப்ப எங்களுடைய இயக்கம் வந்து ஒரு பிரச்சார இயக்கம். தினம் நாங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரச்சாரம் பண்றதுக்கு இப்ப ஒன்னே ஒரு உதாரணம் வச்சுங்க, சங்கராச்சாரிய கைது பண்ணாங்க. கைது பண்ணப்ப தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பொட்டி கடை கூட அடைக்கப்படவில்லை. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. குஜராத்ல நரேந்திர மோடி ஆள்ற ஊர்ல பஸ்ஸை எரிக்கிறான், மகாராஷ்டிரால பால் தாக்கரே பஸ்ஸை எரிக்கிறான். ஆனா கைது பட்டவர் தமிழ்நாட்டில். ஏன் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பொட்டி கூட அடைக்கல, பொட்டி கடை அடைக்கல? காஞ்சிபுரத்துல மட்டும் 23 கடைகள் மடத்துக்கு சொந்தமான கடை, ஒரு கடை கூட அடைக்கல மடத்து வாசல்லையே. ஒரு சினிமா நடிகன் ஒரு 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு இந்த நடிகை உடம்ப நக்கரவன் இன்னைக்கு கைது பண்ணா இங்க தமிழ்நாட்டில் 15 பஸ் ஏறிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சமாச்சாரம் தான், அது எந்த நடிகனா வேணாலும் இருக்கலாம். ஒரு நடிகனுக்கு கொடுக்கிற மரியாதை கூட அந்த சங்கராச்சாரிக்கு இந்த மக்கள் கொடுக்கல. ஏன் தெரியுங்களா? எங்க பார்த்தாலும் ஐயா சிலை இருக்கிறதுனாலதான், ஐயா சிலைக்கு கீழே அந்த கருத்து இருக்கிறதுனாலதான். இந்த ஐயா சிலையும் இந்த கருத்தும் இல்லைன்னா இந்த மக்கள் மறந்து போயிடுவான். இவன் நன்றி கெட்டவன், இவன் தினம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்து பார்த்து அறிவு வரணும்னால அயோக்கியன் காட்டு மிராண்டின்னு நாங்க திட்டதுனால அந்த சங்கராச்சாரிய கைது அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கடவடைப்போ ஒரு கலவரமோ இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கல. அது சரின்னு நினைக்கிறேன். மூணாவது, குர்ஆன் கொடுத்தார்கள், நன்றி தெரிவிச்சேன், அதை கண்டிப்பா படிப்பேன். ஆனால் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக இல்ல. கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், சரியா இருந்தா ஏத்துக்கிறதுல எனக்கு மாற்று கருத்தும் கிடையாது. அது சரியாக இருந்தால் எங்களோட பகுத்தறிவுங்கிறது தானங்க, எது சரின்னு பார்த்து அதை ஏத்துக்கிறது தானே. போய் முழுக்க படிச்சு பாக்குறேன், எங்க கண்ணுக்கு தப்பு தான் தெரியும், ஏன்னா நாங்க குறை கண்டுபிடிக்கிற ஆளு. சரி இருந்தால் ஏத்துக்கிறதுல குறைவில்லை. கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இதை விட ஒரு பெரிய அரங்குல நீங்க நல்ல ஏற்பாடு பண்ணுங்க, எங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாம நாங்க வந்து இப்ப கூட தோழர்கள் நான் என்ன சொன்னேன், 1 மணிக்கு நாங்க ஊருக்கு கிளம்பணும், அது வரைக்கும் நாங்க உட்காந்து பதில் சொல்ல தயார். ஏன்னா எவ்வளவோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுதான் நீங்க வந்திருப்பீங்க, உங்களுக்கும் நிறைய தெரியும், அது உங்க கேள்வி மூலம் நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். நாங்க சொல்ற பதில் திருப்தி இல்லைன்னா கூட இன்னொரு இடத்துல கேட்கும்போது உங்களுக்கு திருப்தியா இருக்கும். இது ஒரு கருத்து பரிமாற்றம் தானே தவிர நான் சொல்றது அவ்வளவுமே உண்மை, இதை தவிர வேற ஒன்று இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்க யாருமே ஆள் கிடையாது. ஐயா கூட அதை சொல்லல, எனக்கு சரின்னு பட்டதை சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சா எடுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொன்னதை தவிர நான் சொன்னதை அப்படியே நம்புன்னு சொல்லல. இப்ப கொஞ்சம் முன்னாடி ஐயா சொன்னாங்க, அவர் ஏன் டைனோசரை படைச்சாரு அதை படைச்சாரு, கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னாரு. அது ஆத்திகம், கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ற ஆத்திகம். நாத்திகம் என்னன்னு சொன்னா, யார் எதை சொன்னாலும் நம்பாதீர்கள், ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேளுங்கள். கேள்வி கேட்டாதான் பதில் வரும். அந்த பதில் என்கிட்ட தப்பா இருந்தா நீங்க திரும்ப என்ன இது பண்ணலாம். பயந்துகிட்டு இருந்தா பயபக்தியுடன் கும்பிட்டார்கள் சொல்றாங்க. கடவுளை கும்பிடணும் பயம் தேவையில்லை, நல்ல தைரியமா இருங்க. ஐயா கேளுங்க. கடைசி கேள்வி, கடவுள் மறுப்பு ஏற்ற கேள்வி விரும்புறேன். பகுத்தறிவு சொல்றீங்க, ஆனா நேத்துல இருந்து இன்ன வரைக்கும் பாக்குறேன், ஒவ்வொருத்தையும் வணக்கம் வணக்கம் ஒரு பேச்ச ஆரம்பிக்கும் போதும் இங்க 300க்கும் மேற்பட்ட மேற்கள் வந்து ஆள் வந்துறாங்க, நபர் வந்துறாங்க. ஒவ்வொரு முறையும் வணக்கம் வணக்கம்ன்றீங்க. வணக்கன்றதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா அவனை வணங்குறன்றது அர்த்தம். இப்ப எங்கெல்லாம் நீங்க வணங்குறீங்களா, அது பகுத்தறிவா? வணக்க வழிபாடு முதல்ல கிடையாதுன்றீங்க, அப்ப மனிதனை வணங்குறீங்களே, அது ஏன்? இப்போ உங்க இதுல வந்து வணங்குதல் சொன்னா இறைவனை மட்டும்தான் வணங்குவீங்கன்னு நினைக்கிறேன், அப்படியா? இப்ப நாங்கெல்லாம் போன் பேசினா கூட வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க, நன்றி ஐயா வணக்கம் அப்படின்றோம். அப்ப அந்த ஆள வணங்குறேன் போன் மூலமான அர்த்தமா? வணக்கம்ங்கிறது ஒரு தமிழ் வார்த்தைங்க, மரியாதைக்குரிய வார்த்தை.
வெல்கம்னு வாசல்ல போடுறோம். அப்ப என்ன எல்லாரையும் வணங்குறோம்னு அர்த்தமா? நல்வரவு வணக்கம் தானங்க வெல்கம். வணக்கம் சொல்றது எப்படி தொழுகையாகும், எப்படி வணங்குறதாகும்? வணக்கம்னா நல்வரவுன்னு அர்த்தம். ஐயா வணக்கம், வாங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா, உட்காருங்கன்னா அவங்களை கும்பிடுறோம்னு அர்த்தமா? அது உங்களுடைய மத சார்பு படி அது வேணா அந்த இதா இருக்கலாம். ஒரு பொதுவான கருத்துக்கு வாங்க, அது வேணா அரபுல அதுக்கு வேற அர்த்தமா இருக்கலாம். அதை நீங்க வணக்கம்னு தமிழ்ல மாத்தி இருக்கலாம். வணக்கம் ஐயா, வாங்க ஐயா, வணக்கம், சரி வச்சிருங்கய்யா, நன்றி வணக்கம்னு சொல்றோம். நன்றி இப்ப கூட்டம் முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க நன்றி வணக்கம்னு. அப்ப இந்த கூட்டத்தை எல்லாம் கும்பிடுறோம்னு அர்த்தமா? இந்த ஆளை கும்பிடுறோம்னு அர்த்தமா? அதனால என் மேல தவறு இருந்தாலும் நீங்க திருப்பி சொல்லலாம். வணக்கம்னா தொழுகை கிடையாது, அது வேணா உங்க இஸ்லாத்துல இருக்கலாம். இது வந்து பொதுவான அரங்கு இது. ஏன்னா உங்க கொள்கை என்னன்னு எனக்கு தெரியாது, உங்க இஸ்லாத்து கொள்கை என்னன்னு எனக்கு தெரியாது. வணக்கம்னா ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல், அவ்வளவுதான். அது வணங்குற சொல் கிடையாது. அப்புறம் இந்த முடிச்சு கொஞ்சமா இல்ல இஸ்லாத்துல என்ன கேட்ட